அர்பன் பிக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கு. நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரெண்டட் ஹவுஸில் இருக்கிறவங்க ஒரு ஓன் வீடுக்கு மாறணும்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, வீடியோக்குள்ளே போகலாமா? ஒரு ரெண்டட் வீட்டிலேருந்து நான் ஓன் ஹவுஸ் மாறணும்னா என்னோட பட்ஜெட் எவ்வளோ இருக்கணும்னா மினிமம் ஒரு 40 to 60 lakhs இருக்கணும். ஆனால் நீங்கள் பிளான் பண்ணியிருப்பது என்னவா இருக்கும்னா, சிலர் நிறைய பேர் மோஸ்ட்லி என்னென்னா, நான் என் அனுபவத்தில் சொல்கிறேன், இது 30 to 35 லட்சம் இருந்தால் நம்ம ஒரு ரெண்டட் ஹவுஸ்லேருந்து ஓன் ஹவுஸ் மாறிடலாம். ரெண்ட் அப்படியே வந்து இஎம்ஐயாக கட்டிக்கலாம் அப்படின்றது உங்களோட நோக்கமாக இருந்தால் இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். என்னென்னா, ஒரு ரெண்டட் ஹவுஸ்லேருந்து ஓன் ஹவுஸ் மாறணும்னா நீங்கள் மாதம் ஒரு 10,000 to 15,000 ரூபாய் ரெண்ட் பே பண்ணுற மாதிரினா உங்களுக்கு அப்படியே நம்ம இஎம்ஐயாக கட்டிட்டா நம்ம வீடு சொந்தமாயிடும்ன்ற கான்செப்டில் தான் மாறணும். அப்படி மாறணும்னு நினைக்கும் போது உங்களோட ரெண்ட்லேருந்து இஎம்ஐ, அதாவது ஓன் ஹவுஸ் மாறுறீங்க, எனக்கு ஒரு ட்ரீம் ஹவுஸ் அப்படின்ற பிளானில் தான் போகும். மினிமம் என்னென்னா, ஒரு ஹாலு, 2 பெட்ரூமு, ஒரு கிச்சனு, ஒரு வராண்டா, ஒரு சின்னதாக ஒரு தோட்டம் மாதிரி முன்னாடி, ஒரு கார் பார்க்கிங்கோ இல்லை பைக் பார்க்கிங்கோ, ஒரு கேட் வச்சு ஒரு வீடுக்கு எதிர்பார்ப்பீங்க, ஃபுல் காம்பவுண்டோட. அப்படி எதிர்பார்த்து போகிறவங்களுக்கு நீங்கள் பட்ஜெட்டில் போகும்போது கண்டிப்பாக சொல்கிறேன், அது உங்கள் பட்ஜெட்டில் வராது. ஏன்னா சென்னையோட டெவலப்மெண்ட், சென்னையோட காஸ்ட் ஆஃப் லிவிங் பார்த்தீங்கன்னா இப்போது உங்களால் கையிலேருந்து ஒரு 7 to 8 lakhs ஹார்ட்லி, நான் வந்து மினிமம் சொல்கிறேன், மினிமம் வந்து ஒரு 7 to 8 lakhs உங்கள் கையில் இருந்தால் தான் பேசிக்காக நீங்கள் கொடுத்துட்டு, கார்பஸ் ஃபண்டாக நீங்கள் கொடுத்துட்டு அதுலேருந்து மேலே வந்து நீங்கள் லோன் அமௌண்ட் போகலாம். லோனுமே எவ்வளோனா ஒரு 30க்குள்ளே இருந்தால் தான் உங்களால் இஎம்ஐ வந்து இப்போ 10-15 நீங்கள் பே பண்ணுறீங்க ரெண்ட்டுனா ஒரு 30,000 வரைக்கும் இஎம்ஐ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே போகிற போல உங்களால் இஎம்ஐயை ஒரு பெரிய பேர்டன் ஆகிடும். அது அஃபோர்டபுளாக எடுத்துகிட்டு போய் கம்ப்ளீட்டாக முடிக்கிறதுன்றது பெரிய டாஸ்காக முடிஞ்சிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு 7 to 8 lakhs கையில் இருக்குது, நான் ஒரு 30 lakhs லோனில் போகிறேன்னா நீங்கள் வந்து ஒரு காம்பேக்டு ட்ரீம் ஹவுஸ், ஓன் ஹவுஸ் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இல்லை, என்கிட்ட ஒரு 2-3 lakhs தான் இருக்குது, நான் வந்து ஒரு ஓன் ஹவுஸ் மாறிடலாம், ரெண்ட் அப்படியே பே பண்ணால் எனக்கு வந்து வீடு சொந்தமாயிடும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது சூட் ஆகாது. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, லீஸ்க்கு மாறதுக்கு பிளான் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு ஒரு 2 to 3 lakhs கையில் இருக்குது. லீஸ் அமௌண்ட் வந்து ஒரு 5 to 7 lakhs இல்லைன்னா 10 lakhs வரைக்கும் லீஸ்க்கு போகிற மாதிரி பிளான் பண்ணுங்கள். நல்ல ஒரு நீங்கள் எதிர்பார்க்குற வீடு, 2 BHK, ஒரு பெரிய ஹால், நல்ல வீடாக பார்த்து நீங்கள் லீஸ்க்கு மாறுங்க. லீஸ்க்கு மாறும்போது பேலன்ஸ் இருக்கிற கையில் இருந்து ஹேண்ட் போர்ஷன் இல்லாமல் பேலன்ஸ் இருக்கிறத வந்து நீங்கள் வந்து ரெண்ட், ஏதாவது பர்சனல் லோனு இல்லைன்னா நீங்கள் வேறு எது மாதிரியா ஒரு ஃபண்டை ரெடி பண்ணி அதுக்கான இஎம்ஐ போட்டு நீங்கள் பே பண்ணும்போது அந்த லீஸ் வேல்யூ வந்து உங்களுக்கு ஒரு சேவிங்ஸ் ஆகிடும் ஃபுல்லாக. அதை நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு அப்புறமா ஒரு ஓன் வீடு பார்க்குறீங்கன்னா அதுதான் உங்களுக்கு கன்வீனியன்ட்டு. இன்னொரு ஃபேக்ட் பார்ப்போம். இப்போ 7 to 8 lakhs என் கையில் இருக்குது, நான் ஒரு ட்ரீம் ஹவுஸ் பிளான் பண்ணியிருக்கேன், நான் ஓன் ஹவுஸ்க்கு மாறிடலாமான்னா கண்டிப்பாக மாறலாம். பட் நீங்கள் நினைக்கிற ட்ரீம் ஹவுஸ் ஒரு பெரிய ஹாலு, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 11 to 10 சைஸில் ஒரு 2 பெட்ரூமு, இல்லை ஒரு மாஸ்டர் பெட்ரூம், ஒரு சின்ன பெட்ரூமு, கிட்ஸ் பெட்ரூமு, ஒரு கிச்சனு, வராண்டா வேணும்னா வராண்டா, இல்லைனா ஒரு கேட் போட்டு ஃபுல் காம்பவுண்டாக நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா குறைஞ்சபட்சம் 40-60 லட்ச ரூபா வந்துடுங்க. நீங்கள் சிட்டிக்கு நியர்பை, அதாவது சிட்டினா தாம்பரத்துலேருந்து இல்லைனா இந்த சைடில் நீங்கள் பார்க்கும்போது ஆவடிக்கு முன்னாடி இல்லை ஆவடி தாண்டி அந்த மாதிரி நீங்கள் பார்க்குறீங்கன்னா வந்துடும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட். அப்படி பிளான் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ண வேண்டியது ஃப்ளாட்டுக்கு தாங்க. இதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு சிலருக்கு கஷ்டமாக இருக்கும். என்னென்னா, ஃப்ளாட்னா பக்கத்துலேயே வீடுங்க இருக்கும், எனக்கு வந்து லோன்ல தனியாக ஒரு வீடு வேணும், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், அப்படி எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நீங்கள் ரெண்டட் ஹவுஸில் இருக்கீங்க, ஓன் ஹவுஸ்க்கு மாறுறீங்க ஃப்ளாட்டில், அது என்னதான் இருந்தாலும் பக்கத்தில் வீடு வாசல்லாம் இருந்தாலும் அது உங்கள் வீடு. ஸோ அந்த கன்வீனியன்ட்டுக்கு நீங்கள் போயிடலாம். தவிர ஓன் ட்ரீம் ஹவுஸாக நீங்கள் பிளான் பண்ணுறீங்க, இல்லையா எனக்கு ஏற்ற மாதிரி என் பட்ஜெட்டில் காம்பேக்ட் ஒரு ஹவுஸ்க்கு நான் போகிறேன்னா தாராளமாக போயிடலாம். பட் நான் இதெல்லாம் வசதிகளோடு போகணும், எனக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், இன்னும் நான் நினச்ச மாதிரி வீடு வேணும் ஓன் ஹவுஸ்னால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஃப்ளாட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணணும். ஃப்ளாட்டுமே மினிமம் ரொம்ப பெரிய பட்ஜெட்டில் போகாமல் ஒரு 40 to 50 lakhsக்குள்ளே ஒரு ஃப்ளாட் பாருங்கள், இல்லை மினிமம் 35 to 40 lakhsல பாருங்கள். பார்த்துட்டு 2 BHKல போங்க, இல்லை 3 BHK உங்களுக்கு கன்வீனியன்ட்டு எடுத்துகிட்டு அதுக்கு ஃபுல்லாக இஎம்ஐ முடிங்க. ஒரு 7 years கூட ஆகட்டும், 5 to 7 years டைம் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை 4 to 5 yearsல முடிக்கிறீங்கனாலும் கன்வீனியன்ட்டு. அதுக்கப்புறமா நீங்கள் பார்க்குற ட்ரீம் ஹவுஸை பிளான் பண்ணிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஃப்ளாட் உங்களுக்கு சொந்தமாகிடுச்சு, இஎம்ஐ பர்டன் கிடையாது, மாதம் ரெண்ட் பே பண்ணுற பர்டன் கிடையாது. ஸோ இப்போ நீங்கள்
ஒரு ட்ரீம் ஹோம் பார்க்குறீங்க, ஒரு 1800 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் நீங்கள் பிளான் பண்ணாதான் நீங்கள் நினைக்கிற இந்த வசதி நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பேசிக் பெரிய ஹாலாக இருக்கணும், ஒரு 20க்கு 12 அடி இல்லைன்னா 18க்கு 12 அடியாவது ஹால் இருக்கணும், ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம், ஒரு சின்ன ஒரு கிட்ஸ் பெட்ரூமு, ஒரு சின்னதாக ஒரு வராண்டாவோட நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. இல்லையா எனக்கு வில்லா டைப்பில் வேணும், மேலே டியூப்ளெக்ஸ் வில்லா இருக்கிற மாதிரி வேணும்னாலும் நீங்கள் அதுக்கப்புறம் பிளான் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். இல்லையா நீங்கள் காம்பேக்டாக 600 ஸ்கொயர் ஃபீட்டில் நீங்கள் பிளான் பண்ணி போவீங்க. எல்லா வசதிகளுமே இப்போ 600ல் பண்ணி தராங்க. ஆனால் பார்க்க நல்லாயிருக்கும். நீங்கள் போய் ஒரு 2 வருஷத்துலலாம் அந்த வீடு வந்து உங்களுக்கு காம்பேக்டாக பத்தாமல் நீங்கள் திருப்பியும் ஒரு வீடு எதாவது பார்க்கணுமா இல்லை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமான்றத நீங்கள் பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த இதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நீங்கள் ஃப்ளாட்டுக்கு மாறுங்க. தென் நீங்கள் ஓன் ஹவுஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதுதான் உங்கள் கன்வீனியன்ட். ஏன்னா ஒன்று ஃப்ளாட்டை விற்றுட்டு கூட நீங்கள் அப்படியே பேலன்ஸ் இருக்கிறதுக்கு மட்டும் லோன் போட்டுட்டு நீங்கள் இஎம்ஐ பிளான் பண்ணிக்கலாம். இது என்னுடைய அனுபவத்தில் சொந்த கருத்து. இதில் ஏதாவது மாற்று கருத்து இருந்தாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. இது பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.